பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ராஜு வந்து திரும்பியும் பாண்டியன்கிட்ட டான்ஸ் ஷோ பற்றி திரும்ப பேசுகிறாங்க. அப்போ வந்து பாண்டியனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. மற்ற விஷயத்த பற்றி பேசு ராஜு, இந்த விஷயத்த பற்றி மட்டும் வீட்டில் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் அதை பற்றி தான் பேசுவேன், எனக்கு கண்டிப்பாக டான்ஸ் ஷோக்கு போயே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏன்பா ராஜு, நீ இப்படி பிடிவாதமாக பிடிக்கிற? ஒரு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட நீ அது கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்காம திரும்பியும் ராஜு சொல்கிறாங்க, இப்போதைக்கு யாரும் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, இவ பெரிய ஆள் சொல்கிறாங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜியை திட்டுறாங்க. அப்போ ராஜு சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் நான் எதுக்காகவும் பிடிவாதம் பிடிக்கல, இதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறேன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, நீங்கள் ஏன் அது யோசிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியனுக்கு கோவம் வந்து, இது நாங்கள் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்கறதில்ல, அதனால நீ இஷ்டம் போல் பண்ணுப்பா, போகிறதா இருந்தால் போ அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவள் இதே சாக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் போகட்டும் விடுடியே அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். அப்புறம் ராஜுவும் கிளம்புறதா முடிவு எடுத்துடுறாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு கதிர் வந்து ஆல்ரெடி கோச்சிட்டு போய் ரூமில் இருந்திருப்பாங்க. அப்போது வந்து கதிர்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை, நான் கண்டிப்பாக போகணும் சென்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. ஆமாம், போய் தான் ஆகணும், இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் போகலைன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ என் கூட நான் வான்னு கேட்கல, ஆனால் நீ என் கூட வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், நான் தனியாக போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ராஜு கூப்பிட்றாங்க. அப்புறம் கதிரும் கூட போகிறாங்க. போயிட்டே இருக்கிறப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ இதுக்கப்புறம் நீ அங்கே போகாது சென்னைக்கு, ப்ளீஸ் திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. ஆனாலுமே ராஜு அதுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கிளம்பி போயிடுறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. நீ ஒன்றும் யாரும் என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரையும் வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. கதிரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே செந்திலை பார்த்ததும், செந்தில் எங்கடா ராஜு, நீ அவளை தனியாக அமுச்சு வச்சுட்டியாடா சென்னைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், சென்னைக்கு தனியாக தான் போகிறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, போனால் போகட்டும் விடுனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கதிர். அப்புறம் செந்தில் சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்புடா, என்னதான் அவள் பிடிவாதம் பிடிச்சாலும் நீ அவளை தனியாக அமுச்சிருக்க கூடாது. ஆனால் என்னென்ன பண்ண சொல்கிற, அவள் தான் பிடிவாதம் பிடிச்சிட்டு இப்படி பண்ணுறா, நான் என்ன தான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அப்புறம் பாண்டியனும் திட்டுறாங்க, நீ ஒரு பொட்டை புள்ளியை இப்படி தனியாக அமுச்சு விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கதிரை பிடிச்சி திட்டுறாங்க. கதிருக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுது. கோச்சிட்டு போய் ரூமுக்கு போயிடுறாங்க. ராஜியும் சென்னைக்கு போயிட்டு ரீச் ஆயிடுறாங்க. அங்கே போயிட்டு மீனாக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சாங்க, எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. இல்லை, எல்லாருமே உண்மையில இன்னும் கோவமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, நானாவது உங்க கூட வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விடுங்க அக்கா, அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் தான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி, நீ நல்லபடியாக அங்கே போய் ரீச் ஆகிட்டியா, எல்லாம் ஓகேவா, நீ டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற பிளேஸ் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மீனா கேட்குறாங்க. தெரியும்க்கா, நான் அவள் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, ஏன்டி நீ இதில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ராஜு சொல்கிறாங்க, இல்லைக்கா, கதிர் தான் தினமும் நைட்டு அந்த ட்ராவல்ஸ் வைக்கிறதுக்காக கஷ்டப்படுறது நான் தான் பார்க்குறேன், என்னால் அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல, அதுக்காக தான் இதில் 10 லட்சம் வின் பண்ணால் கிடைக்கும்னு போட்டிருந்துச்சு, நான் எப்படியாவது இந்த 10 லட்சத்தை வின் பண்ணி கதிருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஈஸியாக சொல்லிட்ட, ஆனால் கதிர் அந்த காசை வாங்கிப்பாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் எப்படி இருந்தாலும் வாங்கி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுவும் அந்த டான்ஸ் ஷோக்கு நடக்கிற இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வர்ற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.